வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு மிகப்பெரிய பணக்காரருக்கு ரொம்ப அதிகமான மன கவலைங்க. எவ்வளவுதான் பணம் அவருடைய வாழ்க்கையில இருந்தாலும் அவருக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷம், மன அமைதி இல்லாம அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. அதனால ஒரு சாதுவை போய் அவர் சந்திக்கிறாரு. அந்த சாது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கண்களை மூடி தியானத்துல இருக்காருங்க. இந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா, சாது கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை சொல்றாரு. குறிப்பா தன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் தன்னால சந்தோஷமா மன அமைதியோட நிம்மதியா இருக்க முடியல, நான் வாழ்க்கையில சந்தோஷமாவும் மன அமைதியாவும் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த சாது கிட்ட கேட்கிறாருங்க. அவ்வளவு நேரம் கண்களை மூடி இருந்த சாது கண்களை திறக்கிறாரு. வாட்ச்ல டயத்தை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பணக்காரர்கிட்ட சாது சொல்றாரு, இப்ப மணி 9 ஆகுது காலையில. நாளைக்கு காலைல 9 மணி வரைக்கும் நீ ஏதாவது ஒரு இடத்துல போய் பிச்சை எடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பாரு அப்படிங்கிறாரு. அந்த பணக்காரருக்கு எதுவும் புரியலைங்க. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சாது சொன்ன மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா சாது நமக்கு ஏதாவது வரம் கொடுப்பாரு, அதன் மூலமா வாழ்க்கையில நம்ம மன அமைதியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து அந்த பணக்காரர் அவர் கையில இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே அவருடைய டிரைவர் கிட்ட கொடுக்குறாரு. ஒரு கிழிஞ்ச ஆடை எடுத்து அணிஞ்சுக்கிறாரு. டிரைவர் கிட்ட சொல்றாரு, என்ன லாங் டிஸ்டன்ஸ் கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுரு, அங்க யாருமே என்ன கண்டுபிடிச்சிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன விடுங்கிறாரு. அதே மாதிரி டிரைவரும் லாங் டிஸ்டன்ஸ் அவரை கூட்டிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறக்கி விட்டுறாரு. அந்த இடத்துல பணக்காரர் ஒரு கோயிலை லொகேட் பண்றாருங்க. கோயிலுக்கு முன்னாடி நிறைய பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல போய் இவரும் உட்காந்து பிச்சை எடுக்க போறாரு. அங்க ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் இவரை திட்டி அனுப்பிடுறாங்க. நாங்களாம் இங்க ரெகுலரா வருவோம், நீ யாரும் புதுசா இருக்க, கிளம்பி போ அப்படின்னு திட்டிடுறாங்க. அதனால அந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த கோயிலை விட்டு கொஞ்சம் தொலைவுல போய் ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிறாருங்க. பயங்கர வெயில், அந்த ஹீட் அவரால் தாங்கவே முடியலங்க. அந்த பக்கம் வந்துட்டு போறவங்க எல்லாம் இவரை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன் உடம்புக்கு என்ன நல்லா தானே இருக்கு, நீ எல்லாம் இதுக்கு பிச்சை எடுக்கிற அப்படின்னு அவரை திட்டுறாங்க. இவர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வெயிலும் அவரால் தாங்க முடியல, தண்ணீர் தாகம் எடுக்குது. சுத்தி எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமான்னு பாக்குறாரு. சுத்தமான தண்ணீரே கிடைக்கலங்க. ஏன்னா அவர் மினரல் வாட்டர் குடிச்சு பழகுனவருங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கையில 2 ரூபா தாங்க இருந்தது. அந்த பக்கம் போன ஒரு 2 பேர் ஆளுக்கு ஒரு 1 ரூபா காயினை அவர்கிட்ட போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த 2 ரூபா வச்சு அவரால் எதுவும் பண்ண முடியலங்க. பசி வேற அவருக்கு அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துலதான் ஒரு இடத்துல அன்னதானம் போட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஆர்வத்தோட போய் அந்த அன்னதானம் கியூல போய் நிக்கிறாருங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இவருடைய டேர்ன் வரும்போது அந்த பாத்திரத்துல இருக்கிற உணவெல்லாம் தீர்ந்துருச்சுங்க. அப்ப அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. பசியில பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில சுருண்டு படுத்துட்டாருங்க. மாலை நேரம் ஆகுதுங்க, பலத்த மழை பெய்யுது. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த மரத்துக்கடியில இருந்து எழுந்து பக்கத்துல ஒரு பழைய மண்டபம் இருக்குங்க, அந்த மண்டபத்துக்குள்ள போய் அவர் உட்காராரு. ராத்திரி முழுவதும் இங்கே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க பயங்கர கொசுக்கடிங்க. அவரால் கண்ணை மூடி தூங்க கூட முடியல. இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா அவர் தூங்காம கண் விழித்தே இருக்காருங்க. அடுத்த நாள் காலையில அந்த பணக்காரருக்கு மிகப்பெரிய ஒரு உணர்த்துதல் ஏற்படுதுங்க. இந்த ஒரு நாள் அவர் பட்ட கஷ்டத்தின் மூலமாக இறைவன் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவர் நினைவு கூர்ந்து பாக்குறாருங்க. இவ்வளவு நாளா அவருடைய வாழ்க்கையில இருந்த குறைகள்ல அவர் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தனாலதான் அவரால் நிம்மதியா இருக்க முடியலங்க. ஆனா அந்த குறைகளை தாண்டி எவ்வளவோ பிளெஸிங்ஸ், எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களை பிரபஞ்சமும் இறைவனும் அவருடைய வாழ்க்கையில கொடுத்திருக்காங்கிறத நினைவு கூர்ந்து பார்த்த உடனே நன்றி உணர்வு அவர் அதிகமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாருங்க. இதன் மூலமாக அவருக்குள்ள அமைதியும் சந்தோஷமும் வெளிப்பட ஆரம்பிக்குது. அவர் உடனே என்ன தெரியுமா பண்றாரு, சாதுவை போய் நேர சந்திக்கிறாருங்க. சாது கிட்ட உற்சாகமா ஒரு விஷயத்த சொல்றாரு, இவ்வளவு நாளா நான் தேடிட்டு இருந்த அந்த அமைதி சந்தோஷம் அது வெளியில கிடையாது, அது எனக்குள்ளதான் இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில இறைவன் நமக்கு கொடுத்த எத்தனையோ விஷயங்களை ரொம்ப நம்ம அலட்சியமா எடுத்துக்கிறோங்க. டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய காலில் பாத்தீங்கன்னா எலும்புல அடிபட்டுருச்சு. அவர் 10 அடி தூரம் நடந்து போறதுக்கு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகுங்க. கூட பாத்தீங்கன்னா 2 பேர் உதவிக்கு அவருக்கு வரணும் அந்த 10 அடி அவர் நடந்து போறதுக்கு. அந்த நேரத்துல அவர்கிட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு காசு, பணம், தங்கம், வைரமா கேட்பாரு. நான் நார்மலா நடந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய பேருடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு, அவங்களுடைய சந்தோஷம் எதிர்காலத்துலதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, ஏற்கனவே இறைவன் நமக்கு கொடுத்த விஷயங்களை நினைவு கூர்ந்து பார்த்து நம்ம நன்றியை வெளிப்படுத்தும் போது நமக்கான அமைதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருந்தாதான் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு இல்லாம நமக்கு கிடைத்த விஷயங்களுக்கு நம்ம நன்றியை வெளிப்படுத்தும் போது சந்தோஷம் நம்மளை தானா தேடி வருங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நீங்க நன்றியை வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. உங்க கவனத்தை நீங்க எதுல செலுத்த போறீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையா இல்ல அதை தாண்டி இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களையா?
ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. இறைவன் உங்க வாழ்க்கையில கொடுத்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க. அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் கீழே கமெண்ட்ஸ்ல இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு உணர்வுபூர்வமா நீங்க டைப் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான ஆயுதத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்காருங்க. அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? நன்றி உணர்வுங்க. எப்பேற்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் சரிங்க, அதை தாண்டி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்ல நீங்க கவனத்தை செலுத்தி நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது அந்த இறை சக்தி உங்களை நேர்த்தியா வழி நடத்துங்க. அந்த சூழ்நிலையில கடந்து உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைகள் அடைய முடியும். இன்றோடு உன் சோதனை காலம் முடிய போகிறது. இனி நீ தொட்டது தொடங்கும், நினைத்தது நடக்கும். யாமிருக்க பயமே என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.